என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒரு வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீட்டுக்கு போனார். அவரை விருந்துக்கு அவர் கூப்பிட்டுருக்கிறார். அந்த வீட்டுக்கு அவர் போன உடனே அங்கே பார்த்தா டேபிள் மேலே நல்லா சில விதவிதமான உணவு வகைகளை தயாரித்த ஐட்டம்ஸ், நல்லா சாப்பாடெலாம் தயார் பண்ணி ரெடியாக டேபிள் மேலே வச்சிருக்கிறார். அப்போது இவரை பார்த்து வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவரும் அந்த அறையிலேருந்து அந்த டைனிங் டேபிள்கிட்ட போய் பார்க்குறார். பார்த்தா அந்த டேபிள் மேலே விதவிதமான சாப்பாடெல்லாம் செய்து அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் அந்த டேபிளை பார்த்தா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவ்வளோ அழுக்காக இருக்குது. அங்கங்கே டம்ளருங்க பாத்திரம்லாம் வச்சு அந்த பாத்திரம்லாம் அழுக்காக இருக்குது, டேபிளெல்லாம் அழுக்காக இருக்குது, உட்கார அந்த சேரெல்லாம் அழுக்காக இருக்குது. இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த டேபிள் மேலே விதவிதமான சாப்பாடு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இல்லை, இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாம் எல்லாரிடத்திலும் எல்லாருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் பார்க்க முடிகிறது. அதாவது, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை சரியாக வாசிக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாமே நான் சரியாக செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே, உள்ளான வாழ்க்கையிலே ஏராளமான அழுக்குகள் காணப்படுகிறது. உள்ளான வாழ்க்கையிலே அழுக்கு படிந்திருக்கிறது, தூசு படிந்திருக்கிறது. அப்போ வெளி தோற்றத்தில் நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறேன்? கவர்ச்சியாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலோ கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் விரும்பாத ஒரு வாழ்க்கை, கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இல்லை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன், நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது கிராமத்தில் இந்த மண்பாண்டங்களை தான் சமைக்கிறது பயன்படுத்துவாங்க. எல்லாமே என்ன செய்வாங்க? மண்பாண்டம். அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் கிராமத்தில் இது தான் ஒரு தொழில். களிமண்ணினால் கிராமங்களில் என்ன செய்வாங்க? நிறையா பாத்திரங்களை, விதவிதமான பாத்திரங்கள், பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம், சாம்பார் வைக்கிறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு, இப்படி எல்லா விதத்திலும். ஏன் சுடு தண்ணி வைக்கணுன்னா கூட ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும். தண்ணி, வெயில் கால் தண்ணி விடணுனாக்கா ஒரு பெரிய பானை, அது தண்ணி ஊற்றி குளித்தா அப்படியே ஏசியில் இருந்த தண்ணி மாதிரி குளிராக இருக்கும். அப்போது அந்த நாட்களிலே இந்த மண்பாண்டங்களே தான் எல்லாவற்றுக்கும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த மண்பாண்டங்களும் பார்த்தீங்கன்னாக்கா செய்கிறவங்க நிறைய மண் பாத்திரங்களை விதவிதமான வடிவத்தில் செய்து அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. கேட்குறவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அப்படி செய்யப்பட்ட எல்லா மண்பாண்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே அழுக்கு படிந்திருக்கிறோம், உள்ளே அழுக்கு படிந்திருக்கிறோம். அப்படியே எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல வெளி தோற்றத்தில் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதை வாங்கி கொண்டு போகிறவங்க என்ன செய்வாங்க? அதை சுத்தமாக கழுவி, உள்புறமாக சுத்தமாக கழுவி, வெளிப்புறமாக சுத்தமாக கழுவி, அப்புறம்தான் என்ன செய்வாங்க? அதை சமைப்பதற்கோ இல்லை வீட்டு உபயோகத்திற்கோ பயன்படுத்துவாங்க. அப்போ தான் அது ஏற்ற ஒரு பாத்திரமாக மாறும். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்து வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை அவருடைய மண் பாண்டங்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு பாத்திரத்தை கழுவதற்கு உபயோகப்படுத்துவதற்கு முன்பதாக
கழுவி சுத்தம் செய்து அதை பயன்படுத்துகிறோமோ அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏற்ற பாத்திரமா நாம் இருந்தால்தான், அவருக்கு ஏற்ற ஒரு வடிவத்திலே நாம் அமைந்திருந்தால்தான், அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நாம் இருந்தால்தான் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து அவருக்கு ஏற்ற விதத்தில் இந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்துவார். இல்லை, அதுதான் முக்கியம். எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து பயன்படுத்த மாட்டார், உபயோகப்படுத்த மாட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இங்கே வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பவுல் மிக அழகாக தெளிவாக ஆணித்தரமாக சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, நல்லா கவனிங்க, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்கள் யார் சொல்றாரு? அவரே சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு மண்பாண்டங்கள் என்பது யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது. அவர் சொல்றார் பாருங்க, மண்பாண்டமாகிய, அதாவது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை. எந்த பொக்கிஷத்தை? அதுக்கு முந்தின வருஷத்தில் அவர் அழகா சொல்றார் பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிற சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ளே அவர் கொடுத்திருக்கின்றார், பிரகாசிக்க செய்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒளியாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ள ஒளியாய் வாசம் பண்ண விரும்புகிறார். பவுல் சொல்றாரு, அந்த அறிவாகிய, அந்த விலையேற பெற்ற ஒளியாகிய பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அது ஒரு பெரிய விளையாட்டு பொக்கிஷம். எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்குள்ளாய் இருப்பது ஒரு விளையாட பெற்ற பொக்கிஷம். யோசித்து பாருங்களேன், கடவுளே அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கடவுள், இப்பேரண்டத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கடவுள், சகல அதிகாரங்களும் உடைய கடவுள், அவர் சொன்ன நடக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அத்தனை வல்லமை பொருந்திய கடவுளே ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இல்ல, கடவுள் நமக்குள்ள வாழணும்னு விரும்புறாருங்க. கடவுள் நமக்குள்ள வசிக்கணும்னு விரும்புறார். இது மண்பாண்டம் இல்ல. சாதாரணமா ஒரு மண்பாண்டத்தை வீட்டில் வைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். அது ஒரு பித்தளை பாத்திரமோ அல்லது ஒரு இரும்பு பாத்திரமோ அல்ல. கீழே கீழே விழுந்தா சொட்டை ஆகும். பித்தளை பாத்திரம் இரும்பு சொட்டை ஆகும். அதை மறுபடியும் தட்டி சரி பண்ணிடலாம். அதுவும் பழைய நிலைமைக்கு வராது. தட்டினா அப்படியே இருக்கும், நல்லாவும். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஆனால் அதே ஒரு மண்பாண்டத்தை சும்மா அப்படி கீழே போட்டா போதும், டக்குன்னு ஓட்டம் விட்டுரும், உடைஞ்சிரும் இல்லை. அப்போ அந்த மண்பாண்டத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக பயன்படுத்தணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக வீட்டில் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா அதில் வைக்கப்படுகிற பொருளோ அல்லது ஏதாவது சமைக்கிற பொருளோ அது உடஞ்சா என்ன ஆகும்? வீணா செதறி கெட்டு போகும். அப்போ வீட்டில் பயன்படுத்துகிற அந்த மண்பாண்டங்களை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்வார்கள். ஏன்? அந்த மண்பாண்டங்களுக்குள் இருக்கிற பொருள்கள் விலையேற பெற்றது,
தேவையானது, அத்தியாவசியமானது, வாழ்க்கைக்கு ஏற்றது. அது சிதறப்படுமானால் அன்றாட வாழ்க்கை தேவையான காரியங்கள் கிடைக்காது. என் அன்பு சகோதர சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிற சர்வவல்லமுள்ள கடவுள் மண் பாண்டங்களாகிய நமக்குள் அவர் வாழ விரும்புகிறார், வசிக்க விரும்புகிறார், தங்க விரும்புகிறார், தங்கி நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, ஆண்டவரே நான் மண் என்று நினைவு கூறுகிறேன். இல்லை, அப்ப இந்த சரீரம் எதனால சிருஷ்டிக்கப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் மனிதன் எப்படி சிருஷ்டித்தார்? மண்ணினால, களி மண்ணினால எடுத்து அவரே ஒரு மனித தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே ஒரு மனிதனை உருவாக்கி அதை செய்து அவர் கையாலே செய்து தம்முடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானால், அவன் மனிதனாக மாறினான். அப்போ இந்த சரீரம் இப்போது எலும்புகளால, நரம்புகளால, தசைகளால, இரத்த குழாய்களால காணப்பட்டாலும் இது ஒரு மண்பாண்டம். இது மண்ணினால உண்டாக்கப்பட்டது. இது எப்போது வேண்டுமானாலும் உடைய வாய்ப்பு உண்டு. அப்படி என்றால் இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மண்பாண்டமாகிய சரீரத்தை கடவுளே படைத்திருக்கிறார், அவருடைய கையாலே படைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவர் இந்த மண்பாண்டங்களுக்குள்ளாய் வந்து தங்கி வாசம் செய்து இந்த மண்பாண்டத்தை அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த பொக்கிஷத்தை யாருங்க பொக்கிஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் விலையேற பெற்ற பொக்கிஷம். அவர்தான் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் நமக்குள்ள இருக்க விரும்புகிறார். அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மால் உபயோகிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவாகிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நான் இந்த மண்பாண்டங்களுக்குள், எனக்குள் மண்பாண்டமாக எனக்குள் நான் வைத்திருக்கிறேன், நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு இன்றைக்கு நம்மால சொல்ல முடியுமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சொன்னது காரணம் தெரியுமா? ஒரு நாளிலே அவர் இதே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை துன்புறுத்தினவர், அடித்தவர், நொறுக்கினவர், சித்திரவதை செய்தவர், சிறைச்சாலையில போட்டவர், கடவுளுக்கு விரோதமாய் செயல்பட்டவர், அவருடைய அன்புக்கு விரோதமாய் செயல்பட்டவர். ஆனால் ஒரு நாளிலே அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் அவரை சந்தித்த போது, அவரை மாற்றின போது பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இல்ல, அப்போ அந்த உலக பிரகாரமாக உடைந்து போயிருந்த அந்த மண்பாண்டத்தை இன்றைக்கு இயேசு அதை அவர் கேட்ட பாத்திரமாய் வணைந்து கொண்டார், மாற்றிக்கொண்டார். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, நான் அப்படி இருந்தேன், அன்னைக்கு அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு அதே மண் பாண்டத்திலே இயேசு கிறிஸ்துவாகிய விலையேற பெற்ற அறிவாகிய அவருடைய பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே இந்த பாண்டத்தை நான் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும், ஜாக்கிரதையாய் நான் என்னை காத்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மண் பாண்டங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் வர விரும்புகின்றார்,
வாழ விரும்புகின்றார், வசிக்க விரும்புகின்றார். அந்த மண் பாண்டங்களை அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். இன்றைக்கு இந்த மண் பாண்டமாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? அவர் வந்து தங்குவதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறோமா? அவர் வசிப்பதற்கு ஏற்ற மண் பாண்டங்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது வெளி தோற்றத்திலே அழகாய் தோன்றி, வெளி தோற்றத்திலே நல்லா பிரகாசித்து கொண்டு, வெளி தோற்றத்திலே அன்பாய் பேசிக்கொண்டு, உள்ளான மனிதனிலே, உள்ளான வாழ்க்கையிலே கரை படிந்தவர்களாக, அசுத்தம் உள்ளவர்களாக, உலக காரியங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா? வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், பரிசோதித்து பார்ப்போம், பரிசோதித்து பார்ப்போம். இந்த மண் பாண்டங்களாகிய இந்த சரீரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து வாழ விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த மண் பாண்டமாகிய இந்த சரீரத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அசுத்தப்படுத்தக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. இந்த மண் பாண்டங்களிலே இந்த உலக காரியங்கள் ஒன்றும் இருக்கவே கூடாது, உலக அசுத்தங்கள் ஒன்றும் இருக்கவே கூடாது. ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து இங்கே வருவார், இந்த உலகத்திற்கு வருவார், இந்த மண்பாண்டங்களை பார்ப்பார். இந்த மண்பாண்டங்கள் எப்படி இருக்கிறது? நான் படைத்த, நான் சிருஷ்டித்த இந்த பாண்டங்கள் எனக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறதா? நான் தங்குவதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறதா? நான் வசிக்கிற பாத்திரமாக இருக்கிறதா என்று சொல்லி அவர் பார்க்கும்போது நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டங்கள் எந்த நிலையில் இருக்க போகிறது, எந்த நிலைமையில நாம் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்படின்னா நாமளே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கவே முடியாது. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்திற்கு ஒளியா இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால்தான், நமக்குள்ள வாழ்ந்தால்தான், இந்த மண் பாண்டமாகிய சரீரத்திலே இருந்தால்தான், வாழ்ந்தால்தான், வசித்தால்தான் நமக்குள்ள வெளிச்சம் மற்றவர்களுக்குள்ளாய் பாய்ந்து செல்லும். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நான் உலக பிரகாரமா இருக்க போறேன், வாழ போறேன், இருக்க போறேன், வசிக்க போறேன் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் எனக்கேற்ற எல்லா விதத்திலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பவுல் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் செயல்பட்டவர். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த சரீரமாக மண்பாண்டத்தில் அவர் ஏற்றுக்கொண்டாரோ, சுமந்து கொண்டாரோ, அழைத்து கொண்டாரோ, அந்த நாளிலிருந்து அவர் மண்பாண்டமாய் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். ஆகவேதான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மண் பாண்டமாகி இந்த சரீரம் எப்போது வேண்டுமானாலும் உடைய வாய்ப்புண்டு, நொறுங்க வாய்ப்புண்டு. அப்படி என்றால் இந்த மண் பாண்டமாகிய சரீரத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த சரீரமாகிய மண் பாண்டம் உடைந்து போகுமானால் உள்ளே வசிக்கின்ற கடவுள் வெளியே சென்று விடுவார். அவர் என்றென்றைக்கும் இந்த மண் பாண்டமாகிய சரீரத்திலே வாழ்ந்து கொண்டு, வசித்து கொண்டு, இருந்து கொண்டு இந்த மண் பாண்டத்தை அவர் கேட்ட பாத்திரமாக அவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மண் பாண்டமாக இந்த சரீரம் அவருக்கு முன்பாக கரை திரை அற்றவர்களாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தில், மண் பாண்டமாக இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், பரிசுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா? அவர் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக காரியங்களாக கரைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலக ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த மண் பாண்டம் சரீரம் கெட்டு போய் உடைந்து போகும். வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சரீரமாக மண்பாண்டத்தை நான் ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்வேன், சரியாய் பாதுகாத்து கொள்வேன். நீர் என்னோடு கூட வாருங்கப்பா. இந்த மண்பாண்டத்தில் வந்து தங்கும். என்னை ஆண்டவரை மாற்றும், என்னை மாற்றும். பழைய வாழ்க்கை ஒழிந்து போகட்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவேல் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட்டு எல்லாவற்றையும் விட்டு மறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் மாறி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அப்போதுதான் இந்த மண் பாண்டமாகிய இந்த சரீரத்தை கடவுள் அவர் கேட்ட பாத்திரமாய் மாற்றி பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவார். பவுல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இருந்ததை காண்பித்தார், நிறைவேற்றி முடித்தார். ஆகவேதான் அவர் மிகவும் சந்தோஷமாக தைரியமாக சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்மை சேர்த்தா சொல்றாரு பாருங்க, பெற்றிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அனுபவத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்படுவோம். அவருடைய சித்தத்தை செய்து முடிப்போம். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் விரும்புகிறார். இந்த மண்பாண்டமாகிய சரீரத்தை நாம் கெடுத்து போடாதபடிக்கு அதை சுத்தமாக வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழும்படியான அந்த இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். கடவுள் நம்மை பயன்படுத்துவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.